ஒரு கூட்ட மக்கள் உணரவே மாட்டாங்க. இயேசு வரப்போகிறார், 2ஆம் வருகை சமீபம், உலகம் முடிய போகுதுன்னா அதை சட்டையே பண்ண மாட்டாங்க, உணரவே மாட்டாங்க. இன்னும் 1000 வருஷம் இந்த உலகத்திலேயே இவங்க வீடு மேலே வீடு வாங்கி கட்டி வாழப்போகிற மாதிரி சிந்தையில வாழ்வாங்க. நோவாவின் காலத்தில் இருந்ததை போல மக்கள் உலகத்தின் மீதே நாட்டமா இருப்பாங்க. பணம், காசு, வீடு, பொருள், இந்த உலக காரியத்திலேயே சிந்தையா இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, உணர மாட்டாங்க. யார் ஏற்றுக்கொள்ளப்படுவா, யார் கைவிடப்படுவா? ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவங்க, கிறிஸ்தவங்களா இருந்தாலும், பைபிள் வாசிக்கிறவங்களா இருந்தாலும், ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும், சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தாலும், ஊழியக்காரரா இருந்தாலும் கூட வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள்.